நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்கிறான், என்சுருக்கும் உல்லாஹு ஃபல ஹாலிபலக்கும் வயி யஹ்துல்கும் ஃபமன்தல்லதி என்சுருக்கும் மின் பஅதிஹி வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முக்மினூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தால் உங்களை வெற்றி கொள்பவர் எவரும் இல்லை. உங்களை அவன் கைவிட்டு விட்டால் அதற்கு பின்னர் உங்களுக்கு எவர்தான் உதவி செய்ய முடியும்? ஆகையால் அல்லாஹுவிடமே நம்பிக்கையாளர்கள் பொறுப்பை ஒப்படைக்கவும், அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்கவும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நமக்கு உதவ வேண்டும் என்று நாடிவிட்டால், அல்லாஹ் உதவி செய்வதற்கு நாடிவிட்டால் நம்மை எவரும் வெல்ல முடியாது என்பதை, அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டால், அல்லாஹ் நமக்கு உதவி செய்தால் நம்மை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்பதையும், அல்லாஹ் நமக்கு உதவி செய்யாமல் கைவிட்டு விட்டால் நம்மை யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா அவன் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி எந்த ரூபத்தில் எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கும். ஒரு மனிதனை கைவிட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் உலகமே சேர்ந்து அல்லாஹ் கைவிட்ட மனிதனுக்கு உதவி செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியாது. அல்லாஹ் உதவ வேண்டும் என்று நாடிவிட்டால் உலக நாடுகளே, உலக மக்களே சேர்ந்து, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சக்தியும் சேர்ந்து தடுத்தால் கூட அது தடுக்க முடியாது. இதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறான். இன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த இத்தனை நாட்களாக, கடந்த பிப்ரவரி 29ஆம் நாளிலிருந்து நேற்று வரை நடந்து வந்த அநீதிக்கு எதிரான அந்த தர்ம யுத்தம் தற்காலிகமாக சில நாட்கள், அதாவது 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. 2 வார காலத்துக்கு நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்று ஈரான் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும், ஈரான் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் நாட்டு அரசாங்கத்தின் முயற்சியால் இன்று போர் நிறுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது. இதில் நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை என்ன? இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான படிப்பினை மிக்க செய்தி என்ன என்று சொன்னால், உலக நாடுகளை சர்வாதிகாரத்தோடு, ஆணவ வல்லாதிக்க திமிரோடு மிரட்டி வந்த அமெரிக்கா சரணடைந்தது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஈரானை அழித்து விடுவோம், ஈரானை ஒழித்து விடுவோம், ஈரானுடைய முக்கியமான இடங்களிலெல்லாம் தாக்குதல் நடத்துவோம் என்று மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதரை போன்று தினமும் ஒரு தகவல்களையும் செய்திகளையும் மாறி மாறி சொல்லி கொண்டிருந்த ட்ரம்ப் இன்றைக்கு போர் நிறுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்று போர் நிறுத்த பேச்சில், ஈரானோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு பாகிஸ்தான் அரசுக்கு கோரிக்கை வைத்து, பாகிஸ்தான் அரசுடைய அந்த முயற்சியின் காரணமாக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. எதனால் போர் நிறுத்தத்தை அமெரிக்கா வலியுறுத்தியது, இஸ்ரேல் வலியுறுத்தியது என்பதை நாம் கடந்த சில தினங்களாகவே மீடியாக்களில் வரக்கூடிய, சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய செய்திகளை கவனித்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஈரான், அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்த அந்த அநியாய அடாவடித்தனத்துக்கு எதிராக தாக்குதலை தொடுத்ததோ, அது தாக்குதல் தொடுத்த நாளிலிருந்து ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசு என்று சொல்லப்படுகிற ஒட்டுமொத்த இஸ்ரேலிய அரசும் கதி கலங்கி நின்றது. இஸ்ரேல் ஒரு ஆபத்தான அரசு, இஸ்ரேல் ஒரு அறிவாளி அரசு, இஸ்ரேலுடைய உளவு பிரிவான மொசாத் மிக ஆபத்தான ஒரு இயக்கம், உலகத்திலேயே ரொம்ப திறமைசாலிகள், அறிவாளிகள் மொசாது தான் என்று சொல்லப்பட்ட பொய்
அது பொய்தான் என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே நான் என்னுடைய உரைகளில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மொசாது ஒரு ஆபத்தான உளவுத்துறை என்று படம் காட்டப்படுகிறது. ஆபத்தான உளவுத்துறை என்று ஒரு பொய் சொல்லப்படுகிறது. ஆபத்தானவர்கள் என்று சொன்னால் ஒரு அப்பாவி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவனை கழுத்தறுப்பது தான் அவர்களுடைய ஆபத்து. இதை அறிவாளித்தனமாகவும் என்னமோ தாங்கள் தான் உலகத்தில் துல்லியமான நுட்பமான சக்தி வாய்ந்த உளவுத்துறையாகவும் தங்களை காட்டிக்கொண்ட மொசாத் கடந்த 3 ஆண்டுகளாக மொசாத் என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஹமாஸை ஒழிப்போம் என்று சொன்னார்கள், ஹமாஸிடம் சரணடைந்தார்கள். ஈரானை ஒழித்து கட்டுவோம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கைகோர்த்து காமினி அவர்களை படுகொலை செய்தார்கள். இன்று இந்த யுத்த நிறுத்த அறிவிப்பின் மூலமாக ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிடத்தில் சரணடைந்திருக்கிறது. இதற்கு அல்லாஹுவை நாம் புகழ்வதற்கு, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த இத்தனை நாட்களாக, கடந்த பிப்ரவரி 29 இருந்து இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் உலகம் முழுக்க வாழக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வந்தார்கள். ஈரானுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்தார்கள். பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா ஈரானிடத்தில் சரணடைய வேண்டும், இஸ்ரேல் ஈரானிடத்தில் சரணடைய வேண்டும், இந்த தர்ம யுத்தத்தில் நீதிக்கான அநீதிக்கு எதிரான நீதிக்கான தர்ம யுத்தத்தில் ஈரான் வெற்றியடைய வேண்டும் என்று நாம் எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மனம் உருகி பிரார்த்தித்தோம். அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய துவா கபூலானது போன்று, நம்முடைய துஆவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டது போன்று இன்றைக்கு ஒட்டுமொத்த அமெரிக்காவும் சரணடைந்து விட்டது, இஸ்ரேலும் சரணடைந்து விட்டது. அமெரிக்கா வெளிப்படையாகவே சொல்லிவிட்டது, நாங்கள் ஈரானுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம், ஈரானுடைய நிபந்தனைகளுக்கு நாங்கள் உட்படுகிறோம், நாங்கள் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் என்று ஈரான் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும், அமெரிக்காவுக்கு எதிரான இந்த யுத்தத்தை, இஸ்ரேலுக்கு எதிரான இந்த யுத்தத்தை ஈரான் முழுமையாக நிறுத்த வேண்டும், போர் நிறுத்தத்தையும் ஈரானுடைய நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று அமெரிக்கா ஓப்பனாகவே அறிவித்து விட்டது. இஸ்ரேலும் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. எதனால் இந்த சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது, கடுமையான தாக்குதல் 3 ஆண்டுகளாக காசாவின் மீது ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேல் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தியதோ அதே கடும் பாதிப்பை, சில நாள் தாக்குதலை இஸ்ரேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இஸ்ரேல் காசாவின் மீது 3 ஆண்டுகள் மனிதநேயமே இல்லாமல் தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களை கொன்று குவித்தது, கட்டிடங்களை எல்லாம் சிதைத்தது. சில நாள் தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இஸ்ரேலிய யூத குடிமக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அங்கு வெளியே செல்ல முடியாமல் அந்த நாட்டை விட்டு வேறு நாடுக்கு செல்ல முடியாத மக்கள் போராடுகிறார்கள். யுத்தத்தை நிறுத்து என்று இஸ்ரேலில் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தாக்குதல், ஈரானுடைய தாக்குதலை எங்களால் தாங்க முடியவில்லை, தாக்குதலை நிறுத்த வேண்டும், போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அரசு உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் அரசுக்கு எதிராக அந்த யூத மக்கள், இஸ்ரேலிய குடிமக்கள் போராடுகிறார்கள். அதே போன்று அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால், அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து அமெரிக்க குடிமக்களும் போராடி வந்தார்கள். போராட்டம் எந்த அளவுக்கு போனது என்று சொன்னால், ட்ரம்புடைய, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடைய காரை போராட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தினார்கள் என்ற மீடியாக்களில் செய்தி வந்தது. காரை தீ வைத்து கொளுத்தி கடுமையான எதிர்ப்புகளை காட்டினார்கள். இந்த யுத்தத்தில் அமெரிக்க இராணுவத்திற்கு உடன்பாடு இல்லை, அமெரிக்க அமைச்சரவைக்கு உடன்பாடு இல்லை, அந்த முக்கியமான, அதாவது இராணுவத்தில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உட்பட சீஃப் ஆஃபீஸர்ஸ் யாருக்குமே விருப்பம் கிடையாது. எல்லோருமே கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். உள்நாட்டு போர் ஏற்படுகிற அளவுக்கு மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள். வீதியில் இறங்கி போராட்டம் வன்முறையாக வெடித்து ஒரு நாட்டுடைய அதிபரின் காரே தீ வைத்து கொளுத்துகிற அளவுக்கு அந்த அமெரிக்காவில் எதிர்ப்பு கிளம்புச்சு.
இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத ட்ரம்ப் பயந்து போய் நம்ம மக்கள் நமக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம காரை தீ வச்சு கொளுத்துற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படியே போச்சுன்னு சொன்னால் உள்நாட்டு போர் ஏற்பட்டாலும் ஏற்பட்டுரும், உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டாலும் ஏற்பட்டுரும்னு சொல்லி ஏற்கனவே பல நாட்டில் உள்நாட்டு போரையும் கலவரத்தையும் ஏற்படுத்திய அமெரிக்காவுக்கு அதே நிலைமை தான் நாட்டுக்கு வந்தால் வந்துடும் சொல்லி பயந்து தான் இந்த முடிவுக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்கார். இதே பயம்தான் இஸ்ரேலும் தள்ளப்பட்டு இன்றைக்கு போர் நிறுத்தத்திற்கு ஈரானும் சில நாட்கள் போரை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் அதற்கு உட்பட்டிருக்கிறது. ஈரான் 10 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அந்த 10 நிபந்தனைகளுக்கும் அமெரிக்கா உட்பட்டு வர வேண்டும், அந்த 10 நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. அந்த 10 நிபந்தனைகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது அதில் ஈரான் முன்வைத்திருக்கிற 10 முக்கிய 10 அம்ச கோரிக்கைகள். அதில் முதலாவதாக சொல்லுகிறது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இனி வரும் காலங்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தாது என்பதற்கு சர்வதேச அளவில் பாதுகாப்பு உத்தரவாதம் தரப்பட வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இனி வரக்கூடிய காலங்களில் ஈரானின் மீது எந்தவித தாக்குதலும் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும். முதல் டிமாண்ட், முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, தற்காலிகமான போர் இடைவெளிக்கு பதிலாக இந்த போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது. மூன்றாவது நிபந்தனை, கோரிக்கை இல்லை, நிபந்தனை, கண்டிஷன், லெபனான் மற்றும் ஈரானுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். 4வது, ஈரான் மீது அமெரிக்கா இத்தனை நாட்களாக விதித்துள்ள, அதாவது இவ்வளவு காலங்களாக விதித்திருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார தடைகளையும் முழுமையாக வாபஸ் பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும். 5வது, சர்வதேச வர்த்தகத்திற்கு மிக முக்கிய இடமாக திகழக்கூடிய ஹார்மூஸ் ஜலசந்தி என்று சொல்லப்படுகிற அந்த ஹார்மூஸ் நீர் ஜலசந்தியை திறப்பதற்கு ஈரான் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. 5வது நிபந்தனை மிக முக்கியமாக, சர்வதேச நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் முக்கிய வர்த்தக நீர் வழித்தடமாக திகழக்கூடிய ஒரு இடம், நீர் இருப்பு இருக்கக்கூடிய, அதாவது ஹர்மூஸ் ஜலசந்தி என்று சொல்லப்படுகிற அந்த ஹர்மூஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஹர்மூஸ் நீர் அமைந்திருக்கிற அந்த பகுதி, அந்த வழித்தடம் சர்வதேச நாடுகளுக்கு பெரும்பாலான நாடுகளுக்கு முக்கிய வியாபார வர்த்தக வழித்தடமாக திகழ்கிறது. அந்த சர்வதேச வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஹர்மூஸ் நீரினை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. அதில் 6வது நிபந்தனை என்னன்னு சொன்னால், ஹர்மூஸ் வழியாக செல்லக்கூடிய ஒவ்வொரு கப்பலுக்கும், அந்த ஹர்மூஸ் நீர் வழித்தடத்தில் செல்லக்கூடிய ஒவ்வொரு கப்பலுக்கும், ஹர்மூஸ் ஜலசந்தி என்று சொல்லுவார்களே, அதில் செல்லக்கூடிய ஒவ்வொரு கப்பலுக்கும் சுமார் 2 மில்லியன், அதாவது 16 கோடி கட்டணமாக வசூலிக்கும் புதிய நடைமுறையை ஈரான் அறிவித்திருக்கிறது. அந்த நிபந்தனையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 7வது நிபந்தனை, வசூலிக்கப்படும் கப்பல் போக்குவரத்து கட்டண வருவாய், கப்பல் போக்குவரத்துக்கு புதிதாக ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய இந்த வருவாயை அந்த ஹர்மூஸ் நீரின் மறுபுறம் இருக்கக்கூடிய ஓமன் நாட்டுடன் பகிர்ந்து கொள்வதாக நிபந்தனை விதித்திருக்கிறது. 8வது நிபந்தனை, போரினால் சேதமடைந்த, அதாவது கோழைத்தனமாக ஈரானின் மீது வலுக்கட்டாயமாக யுத்தத்தை திணித்து தாக்குதல் நடத்தி, இந்த யுத்தத்தில் ஈரானும் பெரிய தாக்குதலை சந்தித்திருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையான தாக்குதலை சந்தித்தாலும் கூட ஈரானுக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா சந்தித்த இழப்பை விட இஸ்ரேல் அதிகமான இழப்பை சந்தித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்படி இழப்பு ஏற்பட்டதோ அதே போன்று ஈரானுக்கும் இழப்பு ஏற்பட்டது. அந்த போரினால் சேதமடைந்த ஈரானின் உட்கட்டமைப்புகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு
கப்பல் கட்டண வருவாய், இப்போ ஈரான் புதிதாக அறிவித்திருக்கிற கப்பல் கட்டண வருவாயை மீண்டும் போரில் இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஈரானில் உள்ள முக்கியமான பகுதிகள், ஒட்டுமொத்த போரில் சேதமடைந்த ஒட்டுமொத்த பகுதிகளையும் சரி செய்வதற்கு இந்த வருவாயை பயன்படுத்துவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அடுத்து 9வது நிபந்தனை, ஹர்முஸ் நீரிணை வழியாக, அந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக அடுத்த நாட்டுடைய கப்பல்கள் எல்லாம், சர்வதேச நாடுகளின் கப்பல்கள் எல்லாம் பாதுகாப்பாக செல்வதற்கு புதிய சர்வதேச பாதுகாப்பு விதிமுறைகளை உருவாக்குவோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. 10வது நிபந்தனை, மத்திய கிழக்கு நாடுகளில், மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் ஒட்டுமொத்த பகைமையையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு விரிவான வரைவு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த 10 நிபந்தனைகளை விதித்து, இந்த 10 நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக பரிசீலிக்கிறோம் என்று அமெரிக்கா ஜனாதிபதி அறிவித்த பிறகு சில நாட்களுக்கு தற்காலிகமாக ஈரான் யுத்தத்தை நிறுத்தியிருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈரானுக்கு இதிலே வெற்றியை கொடுத்திருக்கிறான். இந்த யுத்தத்தில் சரணடைந்தது, இழிவான முறையில் தோல்வியை சந்தித்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் சரணடைந்தது என்பதை உலகம் இன்றைக்கு உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈரானுடைய கையை வலுப்படுத்த வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிடத்தில் சரணடைந்தது போன்று ஈரானுடைய அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஈரான் மீண்டும் கட்டியெழுப்பப்படுவதற்கும், யுத்தத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட 3 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட காசா மீண்டும் உயிர் பெற்று எழுவதற்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இன்னும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈரானுக்கு மேலான வெற்றியை தர வேண்டும். உலக நாடுகளில் யுத்தம் இல்லாமல் அமைதி ஏற்பட வேண்டும். உலக நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் யுத்த பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வஹீரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.